Hey guys, I'm Shamki. Welcome back to another video. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக ஹேட், அதாவது வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்திச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் அதனால் உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கும்ல. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹேட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 டிப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த சுச்சுவேஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தால் அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஹேட்டெல்லாம் சந்திக்கும் போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஹேட் மூலயமா நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு புரிதலும் வரும். ஸோ வாங்க எடுக்கலாம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்ம டேரெக்டாகவோ இல்லை இன்டெரக்டாவோ கேட்டிருப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னா யார் அவன் எப்படி நடந்து போகிறான், அப்படி இல்லைனா நீங்கள் யாரோ ஒரு பப்ளிக்கில் பேசிட்டு இருக்கீங்கன்னா குரலே சரியில்லை, ஆளே சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் டவுன் ஆகிறத விட்டுட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்டையே உங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு பூஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவங்க உங்களை எந்த ஒரு விஷயத்தில் நெகட்டிவாக சொல்கிறாங்களோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தன் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்கிறான் அவனுக்கு படிப்பே வரல அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டாக. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை யார்கிட்ட சொன்னானோ அந்த பையன் என்ன பண்ணணும், ஓகே இவன் நம்மளுக்கு படிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதை வந்து நான் மாற்றி காட்டணும், ஐ ஹாவ் டு ப்ரூவ் ஹிம் ராங் அப்படின்ற மாதிரி அவன் வந்து முடிவு எடுத்து அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு அதுக்கான ப்ராக்டிசஸ் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டான்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஸோ அந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் இல்லை, உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யாராவது உங்ககிட்ட வந்து நெகட்டிவாக ஏதாவது சொன்னால், உங்கள் மேலே ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வச்சாலோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை அவங்கள வந்து ராங்காக ப்ரூவ் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது. இன்னும் சில டைம் வந்து நம்ம சில பேரோட உருவத்தை வச்சோ சில பேரோட கலரை வச்சோ அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொருத்தவங்க பார்க்குற ஒரு விதத்தில் தான் இருக்கும். எல்லாரையும் ஒரு விதமாக பார்க்க மாட்டாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்க 10 பேத்துக்கு உங்களை பிடிக்கலானா, இல்லை ஒரு 5 பேர் இங்கே இருக்க 10 பேத்தில் ஒரு 5 பேத்துக்கு உங்களை பிடிக்கலனா, அங்கே இருக்க 10 பேத்தில் ஒரு 9 பேருக்கு உங்களை பிடிக்கும். அங்கேனா ஏதோ ஒரு இடத்துல. ஸோ நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்து பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட நெகட்டிவை நீங்கள் ஈஸியாக பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் ரெண்டாவதாக சொல்ல நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் கிரிட்டிசிசம். அதாவது நிறைய பேர் நம்மளை வந்து ஏதோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இது வந்து கிரிட்டிசிசமையும் நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நீங்கள் கலந்துக்கவே வேணாம். இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வரும், மூஞ்சி சரியில்லை, குட்டிக்கு அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ், அது கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் தாண்டி நான் இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, தம்பி உன்னோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கா, உன் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கா, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிரிட்டிசிசமாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதில் உங்களால் எது முடியுமோ அதை வந்து அவங்க சொன்ன மாதிரி பண்ணி ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தோணும் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி தோணும். பட் வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது கரெக்டாக புரியும், இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இதில் இதை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ அதை வந்து அவங்களோட ஒப்பீனியனாக அவங்களோட கிரிட்டிசிசமாக அவங்ககிட்ட ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு சரி ஓகே இந்த கிரிட்டிசிசம் வச்சுருக்காங்க, ஸோ இதுலேருந்து நம்ம எதை விஷயத்தை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அந்த விஷயத்தை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லேருந்து அவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் அவங்க மாற்றிக்கிட்டு தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸை விட்டுருங்க, கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களோட வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் வரும்போது தம்பி இதை கொஞ்சம் மாற்றிக்கூடா அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதை வந்து இதை எடுத்துக்க மாட்டாங்க. நீ யார் எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியும் நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் அதை கிரிட்டிசிசம் எடுத்துக்கவே முடியாது. அவங்களாம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே போனோன்னா அது கஷ்டம். யார் ஒரு மனசார ஒரு கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அவன் ட்ரை பண்ணி அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறானோ அவன் தான் கரெக்டான வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போவான் அப்படின்றது தான் நான் மட்டும் இல்லை நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் மூணாவதாக சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, இப்போ யாராவது உங்களை ஒரு ஹேட் பண்ணி ஏதோ ஒரு கமெண்ட்டோ இல்லை உங்கள் முன்னாடியே அதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து உடனே நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு, நீலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி டவுன் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து டவுன் பண்ணி நீ எப்படி தான் நீ அப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணி டவுன் பண்ணி பேசக்கூடாது. அவங்க அப்படி பேசுகிறாங்க அதனால நீங்களும் அப்படி பேசணும் அப்படின்ற அவசியமே இல்லை. விஜய் அவர்கள் சொல்லுவார் ஒரு டைலாக்,
நதி போல் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒருத்தவங்க உங்களை வந்து ஹேட் பண்ணி இந்த மாதிரி திட்டுறாங்களா, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி அவங்கள டவுன் பண்ணி பேசி அது வந்து கான்வர்சேஷனாக போய் அது இன்னும் பெரிய சண்டையாக போகிறதுக்கு அவங்க ஹேட் பண்ணால் ஓகே அவ்வளோதான். ஓகே நீ ஹேட் பண்ணுற, நான் எனக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகணும். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவன் உன்னை ஹேட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீனும் சரியில்லை, நீனும் கீழே தான் இருக்க, நீலாம் என்னை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினச்சிட்டு அவங்கள டவுன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சொல்லணும்னு நினச்சேன். அதே நேரத்தில் அவன் வந்து உங்களை ஹேட் பண்ணி ஃபேக் அலிகேஷன்னா வைக்கிறான்னா அதை எதிர்த்து கேட்கணும். அதுதான் நாலாவது விஷயமா சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து ஒரு விஷயத்த சொல்லி திட்டுறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேக் அலிகேஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தன் வந்து உங்களை ஹேட் பண்ணுறான், உங்களை வந்து திட்டுறான், அதுக்கு ஒரு காரணத்தை ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை வச்சு உங்களை திட்டுறான், உங்களை ஹேட் பண்ணுறான்னா ஒரு கமெண்ட்டை சோஷியல் மீடியாவில் இல்லை பப்ளிக்லேயே உங்கள் பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி உங்களை வந்து ஹேட் பண்ணுறதுக்கு இன்டெரக்டாவோ இல்லை டேரக்டாவோ சொல்கிறான்னா அந்த இடத்துல நீங்கள் ரிப்ளை பண்ணலாம், தட்டி கேட்கலாம். நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம், அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் டிஃபெண்ட் பண்ணி எதிர்த்து கேட்குறது தப்பே இல்லை, ரிப்ளை பண்ணுறது தப்பே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, 3ஆவதாக ஒருத்தன் உள்ளே வரான். ஸோ அவன் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டையை மூட்டி விடுறதுக்காக அவனை இப்படி சொல்கிறான்டா, இவன் அவனை இப்படி சொல்கிறான்டா அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான அலிகேஷனை வச்சு அவன் பிரித்து விட்டுறான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவனை போய் தட்டி கேட்குறது தப்பே இல்லை, ரிப்ளை கொடுத்து அவனை நீ எப்படா இப்படி சொல்லலாம், நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே கேட்குறது தப்பே இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சோஷியலான ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கீங்களாலோ இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்களாலோ உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க ஏதோ தப்பான ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புறாங்கன்னா அது வந்து தப்புன்னு நீங்கள் நிரூபிக்கணும்னு நான் சொல்லலை. அது ஓரளவுக்கு போகும்போது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது நீங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்து அதை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறது தப்பே இல்லை. ஸோ அதனால் ஃபேக் அலிகேஷனுக்கு என்றைக்குமே ரிப்ளை பண்ண பயந்துடாதீங்க அப்படின்றது தான் 4வது ஒரு விஷயமா சொல்லுவேன். ஸோ நான் 5ஆவதாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கில் தம் வித் யோர் கைண்ட்னஸ் அண்ட் ஸ்மைல். அதாவது என்றைக்குமே ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கல, அவங்க வந்து நம்மளை தப்பாக பேசிட்டாங்க, இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கு ஏதோ சண்டைன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட மூஞ்சி இழுத்துக்கிறது, அப்படியே முறைச்சி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்றைக்குமே பண்ணவே பண்ணாதீங்க. ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலனாலும் இல்லை உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலனாலும் எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் கைண்டாக இருந்துக்கோங்க, அவங்ககிட்ட கைண்டாக நடந்துக்கோங்க. பிகாஸ் the world's greatest behavior is kindness and the world's greatest weapon is also kindness. ஸோ அதனால் சொல்கிறேன், யாருக்கும் உங்களை பிடிக்கல இல்லை உங்களுக்கு யாரையோ பிடிக்கலன்னா அவங்ககிட்ட போய் மூஞ்சை முறைச்சிக்கிட்டு அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். ஜஸ்ட் கைண்டாக நடந்துக்கோங்க, எப்போவுமே கைண்டாக இருங்க. அதுதான் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஹேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இல்லை லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திக்க உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதை எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியாவாவது வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கான ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை. ஒரு நிமிஷம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு போனஸாக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே கரெக்டாக இருக்க முடியாது, எல்லா நேரத்துலையும் நம்ம எல்லாமே கரெக்டான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு தப்பான விஷயத்த வந்து கன்வே பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் தப்பை ஒத்துக்கோங்க, சாரி கேளுங்க, இது நான் தப்பு பண்ணிட்டேன், இதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுங்க. அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு தப்பாக போய் முடியும். ஸோ அதனால் என்றைக்கு நீங்கள் தப்பு பண்ணாலும் ஓகே, அந்த தப்புக்காக உங்களுக்கு ஹேட் வந்தாலும் ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் அந்த ஹேட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் போனஸாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.